அனைவருக்கும் வணக்கங்க. பிறந்து இருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்களில் என்னென்ன பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாவே வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம்னு சொல்கிறாங்க. இந்த மகர மாதம் பார்த்திங்கன்னா தை மாதமாக அழைக்கப்படுது. சூரியனின் தேர்ப்பாதை பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய எல்லோருடைய ஐதீகமும் கூட. மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பிதாமகரான பீஷ்மர் தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுகையில் காத்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த தை மாதம். தேவர்களின் உதய காலமே இந்த தை மாதம்னு சொல்கிறாங்க. இந்த தை மாதத்தில் தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. பரிகாரங்களும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களின் நோக்கங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. உங்களின் நம்பிக்கையால் நல்ல எண்ணத்தால் வடிவங்களையும் பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. மனைவியின் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகளால் சில இடையூறுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் பணியிடத்தில் தடைகளை கடக்க சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் அறிவை பெறுவதில் நல்ல நாட்டம் நீங்கள் எடுத்துப்பீங்க. கலை எழுத்து படைப்பு துறையில் ஒரு புதிய சகாப்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய பாராட்டுக்கள் மற்றும் வெகுமதிகளை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய திட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பகுதியாகவே இருப்பீங்க. உங்களின் பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்படுவது மிக மிக அவசியங்க. பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படுத்த முடியாது. குடும்ப ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. தொழில் தொடர்பான மன அழுத்தத்தை அதிகரிக்கும் விஷயம் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்களும் சேருதுங்க. சந்திரன் சேரும் போதெல்லாம் ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியிருப்பதால் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள், சண்டை, சச்சரவுகள், நிலத்தகராறுகளில் சிக்கும் சூழல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் வெளிநாடு செல்வது, காதல் திருமணம் செய்வது, வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்வது போன்ற அனைத்தும் நடக்கும் காலகட்டமாக இருப்பதனால வீட்டில் இருக்க குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க ஸ்தானம் என்பதால் நிறைய பேர் வீட்டை விட்டு சென்று திருமணம் செஞ்சு கொள்வார்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா மறைமுகமாக உறவுகளால் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பாதிப்புகள் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. குரு பார்வை ராசி லக்கினம் மேலம் இருப்பதால் பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இல்லைங்க. புற்றுநோயை கண்டறியும் சூழல் நிறைய வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய உடம்பில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இரத்த பரிசோதனை, ஸ்கேன் என மருத்துவ பரிசோதனைகள் செய்யக்கூடிய காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தால் அவர்களது உடல்நிலையை பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை மட்டும் எதிர்கொள்ளும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வேறு ஊர் வேறு நாட்டுக்கு சென்றாலும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் சென்றாலே நீங்கள் ஒரு எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வேலை கிடைத்தாலும் இப்போது செல்வது உங்களுக்கு நல்லதில்லை.
ஊரு, சொந்தம், உறவுகள் என்று இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களை ஒதுக்க வைக்கும் சூழலையும் ஏற்படுத்தும், கவனமாக இருந்துக்கோங்க. சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 85% உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க வரக்கூடிய நாட்களில். அவிட்டம் 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒன்றையும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையான மாதமாகவே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் உச்சமாக சஞ்சரித்தால் எடுக்கும் வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகுங்க. தொழில் முன்னேற்றமும் அடையும், வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாக இருக்குங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் வக்கிரமாக சஞ்சரிக்கும் குருவால் உங்கள் கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடியதாக இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும், பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணம் வசூலாகுங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே விலகும். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும். சுய தொழில் செய்து வருவோருக்கு கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. புதியவர்கள் வழியே குடும்பத்தில் குழப்பம் தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விளைச்சல் அறுவடையாகும் வரை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் தவறான நட்புகளை விட்டு விலக்கி இருப்பதும் மிக சிறந்த நல்லதாகவே இருக்குங்க. யோக நரசிம்மரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு விலகுங்க. சதயம் உழைப்பால் உயர்வடையும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவே இருக்குது. ஜென்ம ராசிக்குள் பார்த்தீங்கன்னா ராகு சஞ்சரிப்பதும் ராசிநாதர் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதும் ஒரே நேரத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதும் 2 திசையில் பயணம் செய்வது போல உங்கள் நிலைகள் மாறுங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இதை பார்த்தால் அது இல்லை, அதை பார்த்தால் இது இல்லை என்று ஆகிவிடும் நிலை ஏற்படுறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேளையிலும் உங்களுக்கு நிதானம் தேவை. உடல் நிலையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையுங்க. வீண் அலைச்சல் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் மேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் என்பதால் கிடைக்கப் போகும் நாட்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்திலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கு வர்த்தகம் சங்கடத்தையே உங்களுக்கு உண்டாகும். திடீர் வரவு வந்தாலும் அடுத்த நிமிடமே அதற்குரிய செலவும் உங்களுக்கு காத்து கொண்டுதாக இருக்கும். மாதம் முழுவதும் உங்கள் பாக்கியாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டு தாங்க இருக்கும். வெளியில் கௌரவமாக நடைபெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவாருங்க. வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்பார்ப்புகளில் இருந்து உங்களையும் பாதுகாப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய எதிர்ப்புகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக்குவார் என்றாலும் புதிய நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதாகவே இருக்குங்க. மாணவர்கள் வேறு இடம், அதாவது வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விளைச்சல் வீடு வந்து சேரும் வரை அனைத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. வரதராஜ பெருமாளை வழிபட வாழ்வில் வளமே உங்களுக்கு உண்டாகுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேயர்களுக்கு
வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.